கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலகீனங்களை, நம்முடைய வியாதிகளிலிருந்து நம்மை சுகமாக்குகிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாளில் ஒரு நாள் அவர் கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவனை தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவனுடைய காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி சுகமாக்கினார். இன்னும் சில இடங்களில் அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து நீங்கள் போகலாம் என்று சொல்லி அப்படியே அவர்கள் சுகமானதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் மட்டும் அவர் அந்த கொன்னை வாயுடைய அந்த செவிடனை தனியே அழைத்து கொண்டு போகிறார். அங்கே அவனுடைய காதுகளில் தன்னுடைய விரல்களை வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு இத்தனை காரியங்கள் செய்து தான் எப்பத்தா என்று சொல்லுகிறார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளைகளில் இயேசு கிறிஸ்து சுகமாக்குறதற்கு சில முறைமைகள் தேவைப்படுகிறது. அதாவது யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இங்கே வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபிக்க சொல்லுகிறார். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்படும் பொழுது நோய்கள் சுகமாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே நாம் எண்ணெய் பூசி ஜெபிக்கவே தேவைப்படுகிறது. அப்பொழுது தான் தெய்வீக சுகம் நமக்கு கிடைக்கிறது. யோவான் எழுதின 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று. இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு நாள் பிறவி குருடனை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இயேசுவை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு சொன்னார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் அவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பாருங்கள், சில வேளைகளிலே நம்முடைய வியாதிகளின் மூலமாக தேவன் நாம மகிமைப்படும். தேவன் கிரியை செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. தெய்வீக சுகங்களை எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பெற்று அனுபவித்து உமக்கென்று சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.